பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 சாண்ட்ராவோட ஃப்ரெண்டு வந்து கிளின்னு கிழிச்சிட்டாங்க சாண்ட்ராவை. உன் புருஷன் கேமையும் சேர்ந்து கெடுக்கிறடி. நீ ஒரு டிவில் மாதிரி ஆடிட்டு இருக்க. நீ ஒரு பேய் கேம் ஆடுற. உன்னை தப்பாக தான் வெளில பார்க்குறாங்க எல்லாம் அப்படின்னு ஓப்பனாக போட்டு உடச்சிருச்சு. ஆரி வந்து பிரஜைனுக்கு வந்து வச்சு கிழிச்சிட்டாரு. உன் பொண்டாட்டிக்கு எகெயின்ஸ்டாக ஆடுறா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வேறு லெவலான எபிசோட். இன்றைக்கி லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சக்கரை மேட்டரோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உடனே வியானா கேட்குது, ஒரு பாக்கெட் சர்க்கரை ஒன்றும் அச்சய பாத்திரம் கிடையாது சரியா, தோண்ட வந்துகிட்டே இருக்காது. காலையில் நான் பேசிகிட்டு இருக்கேன், அப்போவே அந்த சுகர் பாக்கெட்டை எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம்ல அப்படின்ட்டு இந்த பக்கம் திவ்யா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கு சாண்ட்ராட்ட. 3 தோசை தான் கொடுப்பேன், 2 தோசை தான் கொடுப்பேன், அப்புறம் எதுக்கு ப்ரொவிஷன்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வியானா போட்டு புலம்பிகிட்டு இருக்கு. இந்த மாதிரிலாம் இனிமேல் சொல்லக்கூடாது. உடனே கடுப்பாயிருச்சு திவ்யா. திங்ஸ் எடுக்கும்போது குக்கிங் டீம்கிட்ட கேட்டுட்டு சொல்லிவிட்டு எடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி விட்டு மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. யாருக்கிட்டையும் ஸ்ட்ரைட்டாக பேசுகிறதுக்கு வக்கு இல்லை, பேச தெரியாது, பாசிங்கில் தான் பேசுவாங்க. இவங்க செய்கிறது தப்புன்னு சொன்னால் உடனே டொப்புன்னு நம்மளை போட்டு செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிருச்சு. தைரியம் இல்லை. உடனே எப்ஜே தைரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வியானாக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தோடனே போய் அடுத்த தடவை கிச்சன் டீம் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல டீமாக செலக்ட் பண்ணுங்கள், நல்ல ஆளுங்களாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. உடனே வெளில வந்து திவ்யா, அடுத்த தடவை நீ கேப்டன் ஆனினா வியானாவை தூக்கி குக்கிங் டீமில் போடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகுது. தேங்க்யூ அப்படின்னுச்சு. அந்த மாதிரி க்யூட்டாக ஒன்று பண்ணு பார்த்தீங்களா வியானா. உடனே திவ்யா வச்சு செஞ்சிருச்சு. தேங்க்யூ அப்படின்ட்டு வியானா மாதிரியே செஞ்சு வியானாவை கலாய்ச்சி விட்டுருச்சு. சரியான போடு. உடனே போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. மார்க் பண்ணிட்டான்ட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. இதெல்லாம் தேவையா? அதெல்லாம் அந்த சுகர் மேட்ருக்கு வந்து ஒரு முடிவே இல்லைங்க. இவங்க வந்து கடைசி வரையும் அடிச்சுக்கிட்டு தான் நிற்க போகிறாங்க. ஏன்னா கடுப்பு. ஏன்னா இவர் வேறு வச்சு செஞ்சிட்டார்ல பிக் பாஸு, அப்புறம் விஜய் சேதுபதி எல்லோரும் வச்சு செஞ்சதுனால கடுப்பாயிருச்சு. அப்புறம் ரம்யா வந்து திவ்யாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் எடுத்து ஒழிச்சு வச்சேன், இதை முன்னாடியே கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்குது திவ்யா. இல்லை எனக்கு இந்த மயக்கம் வர்ற பிரச்சனை இருக்குது சாண்ட்ரா மாதிரி அப்படின்னு அது புலம்பிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு வழியாக நாமினேஷன் இந்த வாரம் என்னென்னா கேப்டன்சி டாஸ்க் வந்து வைக்காமல், வீட்டு தலை டாஸ்க் வைக்காமல் இதுக்கு முன்னாடியே வந்து நாமினேஷனில் வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டார் பிக் பாஸ். இந்த டீமே முடிவு பண்ணிடுச்சு. ஏன்னா 5 பேர் ஆக்சுவலாக கேப்டன்சி டாஸ்க் விளையாடணும். ஆனால் கெமி வந்து எவிக்டட். அப்போ 4 பேர் விளையாடணும். ஸோ நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டே கேப்டன்சி டாஸ்க்கு முன்னாடியே நாமினேஷன் வச்சு விட்டார். ஸோ நாமினேஷனில் பார்த்தீங்கன்னா 12 பேர் வந்துட்டாங்க மொத்தமாக. அமித் வந்து திவ்யா பிரஜைன், விக்ரம் திவ்யாவையும் சாண்ட்ராவையும் போட்டாங்க. கமுரு வந்து திவ்யா சாண்ட்ரா போட்டாங்க. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த டீமில் இருந்தோம்னா என்னமோ முடிஞ்சு போச்சு, அடி பலமாக விழுவுது அப்படின்ட்டு டக்குன்னு வந்து நான் டீமில் இல்லைங்கிறத உள்ளே போய் நாமினேஷன்லேயே சொல்லிட்டான். அடுத்து சபரி திவ்யா, பாரு மேலே வெஞ்சன்ஸ், அது ஒன்றும் பண்ண முடியாது. வினோத் திவ்யா சாண்ட்ரா ஓப்பனாக சொல்லிட்டாருங்க. வினோத் புருஷன் முன்னாடி 2 பேரும் கேம் ஆடுறாங்க. எதாக இருந்தாலும் கிரெடிட்ஸ் கொடுக்குறதுனால புருஷனுக்கு தான் கொடுக்குது, எதாக இருந்தாலும் புருஷன் ஓவராக பண்ணுது அப்படின்ட்டு வினோத் அடிச்சிட்டாரு. அடுத்து வியானா ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, தேஞ்ச டேப் ரிகார்ட் மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு போட்டு அடி. வியானா வந்து எனக்கு த்ரெட்டனிங் பண்ணுறாரு, ரொம்ப பண்ணுறாரு, அவரெல்லாம் வந்து ஒரு பேப்பர் ரவுடி மாதிரி பண்ணுறாருன்ட்டு பிரச்சனை அடிச்சிருச்சு. எப்ஜே சாண்ட்ராவையும் பார்வையும் போட்டான். கொஞ்சம் விவரமாக போடுவான் அவன். அடுத்து கனி, சாண்ட்ரா பாரு, இதுதான் இந்த அன்பு கேங்க. பார்த்தீங்களா பாரு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா எல்லாத்துலேயுமே. அப்புறம் பாரு எப்ஜேயும் அரோராவையும் வந்து சக்காலத்தி சண்டை. எப்ஜே வந்து வேணும்னே போட்டுச்சு, அது ஓவராக துளிக்கிட்டு இருந்தால அதனால் போட்டது. அடுத்து சுபிக்ஷா, அது வந்து அமித்தையும் ரம்யாவையும் போட்டுச்சு. சுபிக்ஷா என்னென்னா இந்த டம்மி பாவாலாம் உள்ளே உட்காரக்கூடாது, அதெல்லாம் வெளில போயிடணுங்கிறது தான் அதோட கேமு. ஆனால் இன்னும் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணி கேம் ஆடணும், ஸ்ட்ராங்காக முன்னெடுத்து வைக்கணும் கருத்துக்களை, அதெல்லாம் வைக்கிறது கிடையாது. சுபிக்ஷா நல்லா வச்சிச்சுன்னா நல்லா ஆடும், சென்சிபிளாக வந்து நாமினேட் பண்ணும் அது. அடுத்து பிரஜைன் வந்து கனியையும் வியானாவையும், கனி எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க. அடுத்து சாண்ட்ரா எப்ஜேயும் விக்ரமையும் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிருச்சு. அப்புறம் திவ்யா எப்ஜேயும் விக்ரமையும் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ரம்யா கனி கமருதீன், சரியான ஒரு கேமுங்க. இப்போ தாங்க ஓப்பனப்பே ஆகுது. கனி வந்து சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்கள ஏன் அனுப்பலாங்குது. கமருதீன் வந்து எனக்கு சரியாக படலை, சும்மாவே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமருதீனே அடிக்குது. அரோரா வந்து பாரு வந்து சக்காலத்தி சண்டை. கமருதீன் பாரு பலூனக்கா. அப்புறம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 12 பேர் வந்தாங்க. திவ்யா, சாண்ட்ரா,
பிரஜைன், பாரு, எப்ஜே, கனி, வியானா, அரோரா, ரம்யா, விக்ரம், கமருதீன், அமித், பார்கவ் இத்தனை பேரும் நாமினேஷனில் வந்துட்டாங்க. சுபிக்ஷாவுக்கு வந்து எவனுமே நாமினேட் பண்ணலைங்க. வினோத்தையும் எவனையும் நாமினேட் பண்ணல. சபரியையும் எவனுமே நாமினேட் பண்ணலைங்க. ஒரு ஓட்டு உள்ளவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அநியாயம் பண்ணுறாங்க. ஏன்னா எவனும் விளையாடாதவன்லாம் ஒரு ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. அதனால சரி உள்ளவா இந்த குரூப்லேருந்து ஒரு ஆள் அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டார் போல் பிக் பாஸ். அப்புறம் கேப்டன்சி டாஸ்க் வச்சாங்க. அதில் ஆக்சுவலாக யார் விளையாடணுன்னா கெமி, பிரஜைன், சுபிக்ஷா, கமுரு, எப்ஜே இவன் 5 பேர் விளையாடணும். அதில் கெமி எவிக்ட் ஆயிடுச்சு. சுபிக்ஷா நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் யாருக்கு பெரிய போட்டினா அது பிரஜைன், கமுரு, எப்ஜேக்கு தான். ஸோ கேப்டன்சி டாஸ்க் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆவாங்க. அடுத்த வாரம் கேப்டன்லேயும் இருப்பாங்க. சுபிக்ஷா வந்து நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆனதுக்கு வந்து ஒரே புலம்பல் பாரு. அப்புறம் கேப்டன்சி டாஸ்க் என்னென்னா ஒரு போல் இருக்கும். அதில் வந்து என்னென்னா ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு வந்து அந்த போல் எடுத்துகிட்டு போகணும் கீழே விழுவாமல். அங்கே ஒரு போல் இருக்கும். அதை எடுத்து திரும்ப வச்சு அங்கேருந்து திரும்ப வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வரணும். திரும்ப அங்கேருந்து இன்னொரு போல் எடுத்துக்கிட்டு கீழே விழுவாமல் இன்னொரு எண்டுக்கு போகணும். திரும்ப அங்கேருந்து இன்னொரு போல் எடுத்துக்கிட்டு திரும்பவும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வரணும். திரும்ப இன்னொரு போல் எடுத்துகிட்டு மொத்தமாக 5 போல் எடுத்துக்கிட்டு கீழே விழுகாமல் திரும்ப அதர் எண்டுக்கு போய் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இது யார் கம்மியான டைமில் ஃபினிஷ் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த வர கேப்டன்சி. அதில் சுபிக்ஷா வந்து 21 நிமிஷம் 14 செகண்ட் பண்ணிச்சு. விக்ரமுக்கும் சுபிக்ஷாவும் நடந்துச்சு. விக்ரம் வேஸ்ட்டு. பிக் பாஸ் சொல்லிட்டார் கிளம்புடா நீ ஒரு வேஸ்ட்டு அப்படின்ட்டாரு. அடுத்து கமருதீன் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவோட கம்மியாக 17 நிமிஷம் 51 செகண்டில் பண்ணான். பார்த்தா அதோட முடிஞ்சு கமருதீன் தான் ஜெயிக்க போகிறான்னு பார்த்தா எப்ஜே உள்ளே வந்துட்டாங்க. எப்ஜேயும் பிரஜைனும் கடைசியாக ஆடுறாங்க. பிரஜைனு வேஸ்ட்டு. எப்ஜே பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்தும் 5 செகண்டில் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு கேப்டன்சி ஆகிட்டாங்க. தொடர்ந்து 2வது தடவை கேப்டன்சிங்க. வேறு லெவல் பண்ணிட்டான். சாண்ட்ரா, பாரு, பிரஜைனு, திவ்யாக்கெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது. ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. திரும்பவும் கேப்டன் ஆகிட்டான்ல. அப்புறம் இந்த சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தார்ல விஜய் சேதுபதி, அதை இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் வந்து வீட்டிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ஃபேமிலி யாராச்சும் ஒருத்தவங்க என்னென்னா டிப்ஸ் கொடுப்பாங்க. அதாவது என்ன ஏதாச்சும் ஒரு அறிவுரை கொடுத்து வீடியோ கால் பண்ணுவாங்க. அந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு கன்ஃபெஷன் ரூமில் போய் பார்த்துட்டு வந்து நம்ம கேமை வந்து எப்படி மாற்ற போகிறோமா மாற்றலையா இல்லை எதுவும் சேஞ்ச் ஆகுதாங்கிறதுக்கு அதான் பண்ணுது. ஏன்னா சொல்லி பார்த்தாங்க. விஜய் சேதுபதி சொல்லி பார்த்தாரு, பிக் பாஸ் சொல்லி பார்த்தாரு, எவனும் கேட்கல. சரி இவங்க சொல்கிறதாச்சும் கேட்பாங்களான்னு பார்க்குறதுக்கு தான் அந்த டாஸ்க்கே. ஃபஸ்ட்டு பாருவோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. குரூப்பாக ஆடாத, இண்டிவிஜுவலாக ஆடு, மூளையை யூஸ் பண்ணி விளையாடு, பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசி என்விரான்மெண்ட்டை பார்த்து பேசு அப்படிங்கிற மாதிரி அடித்து விட்டுச்சு. அடுத்து அமித்துக்கு ஒய்ஃப் வந்தாங்க. ஏன் சைலண்டாகவே இருக்க? பாட்டு பாடுறது மட்டும் இல்லை தம்பி, இந்த கேமு ஓப்பன் ஆகுங்க. லாயர் நீங்களாம் ஓப்பன் ஆகாமல் இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமித் ஒய்ஃப் சொன்னிச்சு. அடுத்து அரோரா, ஒன்றுக்காகாத ரியா, அரோரா ஃப்ரெண்டு வந்துருந்துச்சு. இல்லை துஷார் எனக்கு முடிஞ்சு அவன் போயிட்டான். அடுத்து வந்து ஒழுங்காக ஆடு, பாரு வந்துட்டு சண்டை போட்டால் நீ ஏற்றி பேசு, ஏற்றி விட்றா. ரியா வந்து உட்காந்துட்டு ஏற்றி விட்றா, கேவலமாக பண்ணுறா. அடுத்து திவ்யாவுக்கு வித்திகா ஃப்ரெண்டு வந்திருந்தா. அவள் என்ன சொல்கிறான்னா ரூடாக பேசாத, குரூப்பிசம் உடைக்க போகிறேன்னு சொல்லிட்டு குரூப்பாக ஆடிட்டு இருக்க, யார் கூட யாரை உடைக்க போகிறேன்னு சொல்லி அவன் கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கேன்னு அது ஒரு அடி அடிச்சிச்சு. அப்புறம் எப்ஜேக்கு அர்ஜுன் அவன் ஃப்ரெண்டு வந்திருந்தான். கேப்டன் மாதிரி ஃபாலோ பண்ணுறா, போன வாரம் அப்படியே நடந்துக்கிட்டா, அது மாதிரி பண்ணு, முன்னாடி பண்ணதெல்லாம் விட்டுரு, போன வாரம் மாதிரி கேம் ஆடு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி விட்டான். அடுத்து கமரு ஆரியன் ஃப்ரெண்டு வந்திருந்தார். தனியாக ஆடு மச்சான், தனியாக ஆடினா நீ ஃபைனல் ஸ்டேஜில் இருந்து கப்பும் வாங்கலாம், ரன்னராகவும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதை அவன் கேட்குறானான்னு தெரில. அடுத்து கனி, விஜயலட்சுமி சிஸ்டர் வந்திருந்தாங்க. அன்பு காட்டாத சப்போர்ட்டிங் கேரக்டராக இருக்கிறது இங்கே வந்தியா இல்லை வின் பண்ணுறதுக்காக வந்தியா, நீ ஆடு அப்படிங்கிற மாதிரி சூப்பராக சொல்லிச்சு. அடுத்து பிரஜைனுக்கு வந்து ஆரி பிரதர் வந்திருந்தார். வேறு லெவல். உன்னோட ஒய்ஃபை சேலஞ்ச் பண்ணுறா, நீ சொன்னது எதுவுமே நீ அங்கே போய் செய்யலை, என்ன கேம் ஆடிட்டுருக்க நீ, உன் வீக்னஸே உன் ஒய்ஃப் தான், எகெயின்ஸ்ட் யுவர் ஒய்ஃபு, அவ்வளோதான், ஆடு மச்சான் வேறு மாதிரி, அடுத்து உன் கேம் தான் ஆடு அப்படிங்கிற மாதிரி அடித்து சொல்லி விட்டாப்புல. அடுத்து ரம்யாவுக்கு ஃப்ரெண்டு, இங்கே ஒரு சபரி கனி கூடலாம் இருக்கிறதுனால நீ வெளில தெரிய மாட்டேற, ஆடு, நீ தனியாக ஆடினா டைட்டில் வின்னர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அது அடிச்சிச்சு. சபரிக்கு சாய் பிரமத்தித்தான்னு ஒன்று வந்துருந்துச்சு, விஜய் டிவி டேரக்டரோட ஒய்ஃப்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃப்ரெண்டாக ஒய்ஃபான்னு தெரில, என்னென்னமோ சொல்லிட்டு போனீங்கடா, எதுவுமே செய்யலடா, நீ வேஷ்டியை கட்டிட்டு சாமி மாதிரி இல்லாமல் இறங்கி ஆடுறா, டிஃபெண்ட் பண்ணுறா, ஒன்று அடுத்தவங்களுக்கெல்லாம் டிஃபெண்ட் பண்ண தேவையில்ல, ஒன்றை டிஃபெண்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டுச்சு. சாண்ட்ராவுக்கு வந்து ஜெயஸ்ரீ ஃப்ரெண்டு கிளிகிளி கிழிச்சிச்சு, நீ ஒரு வில்லி கேரக்டர் எவில் மாதிரி விளையாண்டுட்டு இருக்க,
சேஞ்ச் யுவர் கேம், ஓகே நாட் ஓகே த கேம் அப்படின்ட்டு குரூப்பிசம்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் எல்லாம் சேர்ந்து கூட சேர்ந்து விளையாண்டுட்ருக்கீங்கன்னு பார்வை அடிச்சு விட்டுச்சு. அடுத்து சுபிக்ஷா வானதின்னு ஃப்ரெண்டு வந்துச்சு. பாக்ஸிங்கும் டாஸ்க்கு மட்டும் உன்னை ஃபைனல் கொண்டு போகுது, போல்டாக விளையாடி இண்டிவிஜுவல் கேம் ஆடுறா அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் பிறந்துச்சு. விக்ரம் ஃப்ரெண்டு லாஸ்ட்டு 3 வீக்ஸ் ஆடினில அதான் கேமு, நீ இது சீசனு ஆடு அப்படிங்கிற மாதிரி ஏற்றி விட்டாங்க விக்ரமுக்கு பாசிட்டிவாக. வினோத் ரேகான்னு ஃப்ரெண்டு வந்துச்சு. பாட்டு ஹியூமர்லாம் ஓகே, அதை மட்டும் வச்சு கேம் ஆட முடியாது ராஜா, கருத்துக்கள் எடுத்து வை அப்படிங்கிற மாதிரி, கப்பு முக்கியம் பிகிலு அப்படிங்கிற மாதிரி வினோத்துக்கு சொன்னாங்க. அடுத்து வியானாக்கு ராணா வந்தான், இண்டிவிஜுவல் கேம் ஆடு, எஃப்ஜியோட சேராத, மாடுலேஷன் இந்த க்யூட் மாடுலேஷன் பண்ணில அது பண்ணாதான் பிடிக்கல, தெளிவாக பேசு அப்படிங்கிற மாதிரி அடித்து முடிச்சு விட்டான். கம்முனு ஃப்ரெண்டு சொல்கிறான் தனியாக ஆடுன்னு சொல்லிட்டான், நான் ஆட போகிறேன் 2 days மட்டும் டைம் கொடு. பாரு இருக்கா இல்லையா சொல்லு, ஃப்ரெண்டு சொன்னோன்னு மாறிட்டியா, எமோஷனலாக ஹேர்ட் ஆகிற பார்த்தியா, ஏய் இந்த இடம் இல்லடி நம்ம லவ் பண்ணுறதுக்கு இந்த இடம் இல்லடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அரோட்டா சொல்லிட்டேன் உங்ககிட்ட பேசுவேன், ஆனால் பிடிச்சிருக்கு பட் கேம் ஆட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டான். அதோடு இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சுது. 50ஆம் நாள் எபிசோடு ஓரளவு ஓகேவாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எஃப்ஜே வின் பண்ணிட்டான் கேப்டனு, அதுதான் எஃப்ஜே எஸ்கேப் ஆகிட்டான் பாருங்க நாமினேஷன்லேருந்து, அதான் தாங்க முடியாமல் இருக்குது. பார்ப்போம், நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டான், யார் இந்த வாரம் பாயாசம் வெளில போகிறாங்கன்னு தெரில. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.